ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ராஜா ராணியோட பிரச்சனையை முத்து முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். மனோஜை ராணி கழுத்தை தாலி கட்ட சொன்னார். அதுக்கு ராணி அவர் எந்த தப்பும் பண்ணலை, பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம் சொல்லி பழி போட்டார். அதனால் அதுக்கு பழி வாங்க தான் நாங்களும் இப்படி ஒரு பழியை தூக்கி அவர் மேலே போட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதனால் முத்து அந்த ஃபோனில் இந்த வீடியோவையும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்கள அமுச்சு விட்டாங்க. ப்ராப்ளத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் மனோஜும் ரோஹிணியும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் ரூமுக்கு போயிட்டாங்க. போன உடனே மனோஜுக்கு டவுட் வருது. அப்போ பணத்தை யார் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் முத்துட்டே கொடுத்துட்டாங்க. முத்து அந்த பணத்தை யார் எடுத்தா அப்படின்றத நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா சும்மா இல்லாமல் கிறிஸோட அம்மா உங்களை எப்படி ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்னு முத்துட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது கிறிஸோட அம்மாவோட நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா வித்யா முருகனுக்கு கல்யாணம் வைக்க போகிறாங்க. அவங்க பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. அந்த பத்திரிக்கையை முத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு முருகனும் மீனாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வர சொல்லி பத்திரிக்கையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மீனா வித்யாட்ட கிறிஸோட அம்மாவோட நம்பரை எப்படியாவது வாங்கி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி சிந்தாமணிகிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அது உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மீனா அம்மாவோட கடையை நீங்கள் எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்க நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.